ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். டுடே மினி வ்ளாக் நம்ம பார்க்கல, கொஞ்சம் லாங் வீடியோ மாதிரி பார்க்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி எனக்கு செவ்வாய்க்கிழமை லீவு. ஸோ நம்ம இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் என்ன பண்ண போகிறோன்னா, முருகருக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். ஓகேவா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்னிங் நான் எழுந்த உடனே வாசல் தெளித்து எனக்கு பிடிச்ச மாதிரி அழகான ஒரு சின்ன கோலம். எனக்கு இப்போது அவ்வளோலாம் பெருசாக எனக்கு கோலம் போட தெரியாது. சும்மா ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு. அதுலேயே என்ன பண்ண, கொஞ்சம் ட்ராயிங் மாதிரி அந்த கோலப்பொடியில் கலர் வரும்ல, ப்ரௌன் கலர், அதெல்லாம் சும்மா அடிச்சுட்டு அப்படியே விளக்கில் இன்றைக்கி எங்கள் அம்மா எப்போவுமே எனக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, கார்த்திகை மாதம் எங்கள் அம்மா விளக்கேற்றுவாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா மார்கழி தான் ஏற்றுவாங்க. பட் எங்கள் அம்மா அட்வான்ஸாக பிஃபோராகவே கார்த்திகை மாதம் ஏற்றுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ விளக்கெலாம் ஏற்றியாச்சு. சரி, செடியில் கொஞ்சம் தண்ணி விடலாம், மார்னிங்கே வெயில் வரத்துக்கு முன்னாடி. மழை தான் வருது, இருந்தாலும் கொஞ்சம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா லவ் பேர்ட்ஸ் பார்த்தேன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சமத்தாக இருந்தாங்க. சரி சொல்லிட்டு மீனுக்கிட்ட வந்தாச்சு. சிண்டு ரொம்ப ஆக்டிவாக இல்லை, இன்றைக்கி என்னன்னு தெரியல, சோகமாக இருந்தார். சரி, அவர் கொஞ்சம் ஃபுட்டு போட்டுட்டு நானும் அப்படியே போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகி வந்துட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்தாச்சு. நான் என்ன பண்ணேன், சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். என் ஹஸ்பண்ட் அப்போ தான் போயிருக்கார் வெளியில், கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிவிட்டு. சரி, ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறான்னு வாங்கிட்டு வந்துட்டு அவர் வந்த உடனே அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எப்போவுமே நாங்கள் அபிஷேக பவுடர் நாட்டு மருந்து கடையில் விற்கும், அது வாங்கி ஃபஸ்ட்டு நாங்கள் அதுதான் பண்ணுவோம். செகண்ட் பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம். முருகருக்கு பால் அபிஷேகம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருக்கு எல்லாமே பிடிக்கும். இருந்தாலும் நான் 1 by 1 சொல்கிறேன். நான் கரெக்டாக பண்ணுறேன்னு பாருங்கள். நான் தப்பாக என்ன பண்ணியிருந்தேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணுறேன். ஓகே. அது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தயிர் அபிஷேகம். அதுக்கப்புறமேட்டுக்கா அவருக்கு பிடிச்சது தேன் அபிஷேகம், அதுவும் பண்ணியாச்சு. அதை பண்ண உடனே அவர் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக ஆகிட்டார். ஸோ தேன் அபிஷேகம் முடிச்சிட்ட பேருக்கு நெக்ஸ்ட்டு தீபார்த்தனை காமிச்சாச்சு. தீபார்த்தனை காமிச்சிட்டது நெக்ஸ்ட் சந்தன அபிஷேகம் பண்ணும்போது லைக் அந்த சந்தனத்தில் பன்னீர் மிக்ஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறதுனால அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் ரொம்ப. ஸோ சந்தன அபிஷேகம் முடிச்சுட்டு விபூதி அபிஷேகம். விபூதி அபிஷேகம் இன்றைக்கி பண்ணும்போது கரெக்டாக அவருடைய வேல் கொடி அது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த விபூதி ஒட்டிடுச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் அபிஷேகம். பன்னீர் அபிஷேகம் ஃபைனலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீபார்த்தனை காமிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, அவர் கொஞ்சம் நல்லா திருப்பி அவர் நல்லா குளிப்பாட்டிட்டு அவருக்கு டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இது எங்கள் ஃபஸ்ட்டு முருகர். இவர் செகண்ட் வந்தார். இவர் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 2 month ஆகுது. பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு அந்த ஸ்டாச்சு. அதனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்ததுனால எல்லோரும் சொன்னாங்க, செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. நாங்களும் தவற விட மாட்டோம். செவ்வாய்க்கிழமை என்ன நடந்தாலும் ஃபஸ்ட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் ஃபஸ்ட் முருகர் அவருக்கும் டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் வண்டி சர்வீஸ் விடலான்னு சொல்லி போயிடுச்சு. தேங்க்யூ காய்ஸ்.